வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மணி டாக்ஸ் யூடியூப் சேனல். டுடே நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெச்எஃப்சிஎல் ஸ்டாக் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஹெச்எஃப்சிஎல்னா வந்து ஹிமாச்சல் ஃபியூச்சர்ஸ் கம்யூனிகேஷன் லிமிடெட். ஸோ இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்ஸ், 5G எக்யூப்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், ரயில்வே நெட்வொர்க்கிங், பிராட்பேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாம் இவங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியாஸா இருக்கு. 5G நெட்வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5G டவர், ஃபைபர் கம்யூனிகேஷன்ஸ் கேபிள்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடார் சிஸ்டம் வந்து இவங்க பண்ணி தர்றாங்க. ரயில்வே நெட்வொர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரக்கூடிய கவாச் அந்த மாதிரி புது புது டெக்னாலஜியில் வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஆர்டர் growth வந்து பார்த்தீங்கன்னா 41% இருக்குது. இது வந்து ஒரு ஹியூஜ் ஆர்டர் புக்கு. 2025 9,967 கோடியாக இருந்த ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 2026 21,206 கோடியாக இருக்குது. இதோடைய கரண்ட் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 69.5 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 17.5 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட பார்க்குறப்ப அதோட கரண்ட் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ அதிகமாக தான் இருக்கு. ஏன் அதோடைய ஸ்ட்ராங் ஆர்டர் புக்கு அந்த growth அதிகமாக இருக்கனால இதோடைய மார்க்கெட்டில் வந்து இதோடைய பிஇ வந்து அதிகமாக இருக்கு. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 10.9% இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 15.4% இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2.04% இருக்கு. இத கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 146 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6.95% இருக்கு. ஸோ ஃபைனலா நம்மளுடைய ஹெச்எஃப்சிஎல்ஓட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் டெலிகாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டிகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 5G ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டிஃபென்ஸ் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கறனால இது ஒரு மேஜர் இதோடைய ஸ்ட்ரென்த் இருக்கு. கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், க்ரோயிங் எக்ஸ்போர்ட் மார்க்கெட். எக்ஸ்போர்ட்ல இவங்க 41% பண்றாங்க. பிளஸ் இதோடைய டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷனுங்க இதோடைய மெயின் கான்ட்ரிபியூஷனா இருக்கும். இதோடைய கீ ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம் செக்டர் காம்படிஷன் இவங்க இருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டிலே ஆனா இதோட மெயின் ரீசனா இருக்கும். ஸ்டாக் வாலட்டாலிட்டி, மார்ஜின் பிரஷரு, மார்க்கெட் கரெக்ஷன் ரிஸ்க். ரொம்ப ஹை வேல்யூ இருந்ததுனா ரொம்ப கீழே வர செய்யும். மார்ஜின் வந்து ரொம்ப லோவா இருக்கறனால இதோடைய பிரஷர் வந்து ரொம்ப இதா இருக்கும். ஹெச்எஃப்சிஎல் ஸ்டாக்கோடைய பிரைஸ் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 70லேருந்து ரூ. 80 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, 110லேருந்து 120 வரைக்கும் இருக்கு. இப்போடைய ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, சூட்டபிள் ஃபார் லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ். யாரெல்லாம் லாங் டெர்ம் ஒரு 3 to 5 இயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கலாம் வந்து இத இன்வெஸ்ட் பண்ணலாம். பிரைஸ் வந்து ஒரு 110 ஆர் 20ல இருக்கிறப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் அதாவது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து பிஇ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ கரண்ட் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 71.6 இருக்கு. இது இண்டஸ்ட்ரி பிஇயோட ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ அவாய்ட் பண்ணுறது நல்லது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரேஞ்ச் 110 to 120 இருக்கிறவங்க அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கன்சிடரபிள் ஸ்டேஜில் இருக்கு. இப்போ வந்து பிஇ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. எனிவே இதோடைய growth வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம்ல ரொம்ப ஹையா இருக்கனால 1, 2ங்கிற ஸ்டேஜில் இப்போ வந்து கன்சிடர் பண்ணலாம். இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கனால, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல இதா தான் இருக்கு. தேங்க் யூ நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.